இன்றைக்கி ரசம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு 3 பழுத்த தக்காளியை தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கணுங்க. அதை தோல் எடுத்து உரிக்கிறதுக்காக நல்லா வேக வைக்கிறோம். மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இது கூட நல்லா ஒரு 5, 6, 7 பூண்டு பல் எடுத்து அதையும் ஒரு சுத்து தான், ரொம்ப அரைக்கக்கூடாது, லைட்டாக பரபரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இந்த வேக வச்ச 3 தக்காளி இருக்குல்ல, அதை நல்லா ஆற வச்சு அதோடய தோலை தனியாக உரித்து எடுத்துக்குவோம். அந்த தண்ணியும் அந்த தக்காளி அந்த சதை பகுதியும் உள்ளே இருக்கணும். அதை நல்லா பிசைஞ்சு அந்த தண்ணியில் வேக வச்ச தண்ணியில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு 2 காய்ந்த மிளகாய் வத்தலை போடணும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 2 காய்ந்த மிளகாய் போட்டு கொஞ்சம் அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 காய்ந்த மிளகாய் போட்டு அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பூண்டு, சீரகம், மிளகு அதை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு இது சுற்றி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் உள்ளே போட்டு கொஞ்சம் கிளறி கொடுக்கணும். இந்த ஸ்டேஜில் நல்லா ஸ்மெல் வரும். இந்த டைமில் நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல் போட்டு அதையும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். இப்போது எல்லாம் இந்த ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அந்த பூண்டு, காயம், மிளகு, சீரகம் எல்லா ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த கிளறி விட்டுட்டு இருக்க இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளியை நம்ம ஊற போட்டுக்கணும். அந்த ஊற போட்ட புளியை நல்லா கரைச்சி அதை எடுத்து வச்சுக்கணும். அதை இந்த ஸ்டேஜில் அந்த புளி தண்ணியை உள்ளே ஊற்றிடுதோம். நல்லா பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டு இது கூட நம்ம என்ன போகிறோன்னா, தக்காளியை அந்த வேக வச்ச தண்ணியில் பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, தோலை உரித்து அந்த தக்காளியையும் உள்ளே ஊற்றிடுதோம். அப்புறம் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, புளிப்பு அதிகமாக இருக்குது, அதனால் 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு டேஸ்ட்டு பார்க்கணும். உப்பு பத்துச்சுன்னா ஓகே, உப்பு பத்தலைன்னா நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு பபுள்ஸ் வர்ற மாதிரி கொதிச்சா போதும். உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் பபுள்ஸ் வர்ற மாதிரி வந்தால் போதும். பாருங்கள், கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக நுர கட்டிட்டு வரணும். இதோட ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கேன், அதை நல்லா கழுவி உள்ளே போட்டுருணும். இந்த ரசம் என்னோடய மெத்தடில் நான் செய்கிற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.